நம்ம பாஸ்கர பத்தி தாங்க. ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பாக்குற ஆளு. வீட்டுக்கு வந்தா பொண்டாட்டி கௌரிய பாத்துட்டு சும்மா வாய் சவால் விடுவாரு. என்ன கௌரி, நீ காலையில இருந்து வீட்டுல சும்மா உட்கார்ந்து தானே இருக்க? ஒரு நாள் உட்கார்ந்துட்டு இருக்க எனக்கே களைப்பா இருக்கு. நீ மட்டும் எப்படி தாங்குற? கௌரி பாவம் எதுக்கும் பேச மாட்டா. ஒரு மாதிரி சிரிச்சுட்டு சமையல் கட்ட கதின்னு போயிடுவா. பாஸ்கருக்கு தெரிஞ்சதெல்லாம் தான் ஆபீஸ்ல டை கட்டிக்கிட்டு கம்ப்யூட்டரை பாக்குறது மட்டும்தான் வேலை. மட்டதெல்லாம் சும்மா பொழுதுபோக்கு. ஒரு நாள் கௌரிக்கு ஒரே காய்ச்சல் கும்முன்னு வந்துருச்சு. எந்திரிக்கவே முடியல. பாஸ்கர் கிட்ட மெதுவா சொன்னான், ஏங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க வீட்டை பாத்துக்க முடியுமா? இன்னைக்கு நான் நிஜமாவே சும்மா இருக்கேன். பாஸ்கருக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. இது என்ன பிரம்ம பிரயத்தனமா? நான் பாத்துக்கிறேன், நீ ரெஸ்ட் எடு. சும்மா இருக்கிறது எவ்வளவு ஈஸின்னு இன்னைக்கு உனக்கு காட்டுறேன்னு வீரவசனம் பேசிட்டு ஆபீஸ்க்கு லீவு போட்டான். காலை முதல் மாலை வரை ஏண்டா லீவு போட்டோம்? காலை 7 மணி அலாரத்தை அணிச்சிட்டு எழுந்து காஃபி போட போனான். பால் தெரிஞ்சு கிடக்கு சீன்னு கத்திட்டு பக்கத்துல இருக்க பெட்டி கடைக்கு ஓடி வாங்கிட்டு வந்தான். காஃபி முடிச்சிட்டு குழந்தை எழுப்பி டூத் பிரஷ் கொடுத்தப்பவே அவனுக்கு மூச்சு வாங்குச்சு. காலை 9 மணி சமையல் கட்டை திறந்தா, அடேங்கப்பா இட்லி மாவு இல்லையா? பரவாயில்ல, சப்பாத்தி பண்ணுவோன்னு மாவு பிசைய போனா. மாவெல்லாம் கையில ஒட்டி சமையல் கட்டையே கலைபரம் பண்ணிடுச்சு. எப்படியோ சுட்டு முடிச்சு குழந்தைய துணி மாத்தி ஸ்கூல் பஸ்ல ஏத்தி விட்டப்ப பாஸ்கர் சட்டையெல்லாம் நனைஞ்சு வேர்த்து விறுவிறுத்து போயிருந்தான். மத்தியானம் 12 மணி. சரி இப்பவாவது சும்மா உட்காருவோன்னு சோஃபால சாஞ்சா கௌரி ரூம்ல இருந்து சைகை பண்ணா, துணி மெஷின்ல இருக்கு, காய போடுங்க. துணியை காய போட்டுட்டு வந்தா சமையல் கட்டுல எவரெஸ்ட் மலை மாதிரி பாத்திரம் குவிஞ்சு கிடக்கு. மாலை 3 மணி பாத்திரம் விளக்குறதுக்குள்ள பாஸ்கர் கை ரெண்டும் ஓஞ்சு போச்சு. சரி வீடாவது சுத்தமா இருக்கட்டும்னு தரையை துடைக்க ஆரம்பிச்சான். 2 நிமிஷம் குனிஞ்சு குனிஞ்சு தொடச்சதுக்கே அவனுக்கு முழங்கால் சும்மா ஜிகு ஜிகுன்னு வலிக்குது. அட பாவி, இதை இந்த ஆடு தினமும் செய்யறாளேன்னு மனசுக்குள்ள புலம்ப ஆரம்பிச்சான். மாலை 5 மணி சீக்கிரம் சோஃபால உட்கார்ந்து ஒரு டீயாவது குடிப்போம்னு சாஞ்சா கரெக்டா குழந்தை வந்து நிக்கிறான். அப்பா பசிக்குது, ஸ்நாக்ஸ் வேணும். பாஸ்கர், அடச்சி இந்த வேலைக்கு மட்டும் எண்டே கிடையாதா? நான் அழுத்துக்கிட்டான். விஷயம் புரிஞ்சுது. ராத்திரி 7 மணிக்கு பாஸ்கரோட கம்பெனில இருந்து போன் வந்துச்சு. சார், நீங்க இன்னைக்கு செஞ்ச சும்மா வேலைக்கெல்லாம் நாங்க எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும்னு ஒரு லிஸ்ட் போடுங்க பாப்போம். பாஸ்கர் யோசிச்சு பார்த்தான். வீட்டு வேலைக்காரங்க வீடு கூட்டுறது, சமையல்காரங்க சமைக்கிறது, சலவை தொழிலாளி துணி துவைக்கிறது, குழந்தைய பாத்துக்கிற ஆயா குழந்தை பராமரிப்பு, வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு வர்ற வேலைக்காரன் ஷாப்பிங். அட கடவுளே, இந்த 5 பேருக்கும் நான் சம்பளம் கொடுத்தா என் வருஷ சம்பளமே பத்தாது போல இருக்கேன்னு ஒரு மாதிரி வெக்கத்துல நெறிஞ்சான். சட்டுன்னு எழுந்து கௌரி படுத்திருந்த அறைக்கு போனான். காய்ச்சல்ல இருந்த அவளோட கைகளை பிடிச்சான். கௌரி, என்ன மன்னிச்சிடு, நான் எவ்வளவு முட்டாள்தனமா பேசியிருக்கேன். நீ இந்த வீட்டுல சும்மா உட்கார்ந்துட்டு இல்ல, ஒரு ராணி மாதிரி எல்லாத்தையும் ஆளுகிட்டு இருக்க. நீ தான் எங்க வீட்டுக்கு ஆக்சிஜன் மாதிரி. உலகத்திலேயே உனக்கு தான் அதிக வேலை. உன்னோட கஷ்டம் இப்பதான்டா எனக்கு புரிஞ்சது. இனிமே உனக்கு என்னால முடிஞ்ச எல்லா உதவியும் செய்வேன் ஒரு மாதிரி தழுதழுத்த குரல்ல சொன்னான். அன்னைக்கு கௌரி சந்தோஷத்துல சிரிச்சா. அந்த நாள்ல இருந்து பாஸ்கர் ஒரு நல்ல மனைவிக்கு மரியாதை கொடுக்கற புருஷனா மாறினான். ஒரு மனைவி வீட்டுல பாக்குற வேலைக்கு தலைப்பு செய்தி இல்ல, சம்பளமும் இல்ல. ஆனா அதுக்கு ஈடு கொடுக்க உலகத்துல இருக்க எந்த சக்தியாலையும் முடியாது. புருஷனுக்கு வேலைன்னா ஆபீஸ், மனைவிக்கு வேலைன்னா குடும்பம். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க.